அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு செல்வந்தர் ஒரு ஏழையினுடைய வீட்டுக்கு போய்விட்டார் என்று சொன்னால் அவருக்கு ராஜ உபசரிப்புகள் நடந்து கொண்டிருக்கும். அதே செல்வந்தனுடைய வீட்டுக்கு அந்த ஏழை போய்விட்டார் என்று சொன்னால் ராஜ உபதேசங்கள் நடக்கும். இந்த காலத்தில் யதார்த்தமாக நடக்கக்கூடிய உண்மையும் அதுதான். இது போன்று உண்டான ஒரு சம்பவத்தை தான் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் கஹ்ஃப் 32வது வசனத்திலிருந்து 42வது வசனங்கள் வரை இறைவன் குறிப்பிட்டு விட்டு அந்த செல்வந்தர் அந்த ஏழையை பார்த்து தன்னுடைய தற்பெருமை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகிறார், இறை மறுப்பினுடைய வார்த்தைகளை எவ்வாறெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்பதையும் குறிப்பிட்டு விட்டு இறுதியாக அந்த செல்வந்தனுக்கு அந்த ஏழை செய்யக்கூடிய ஒரு உபதேசத்தையும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த உபதேசம்தான் நம்மில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பெருமையினுடைய சமயத்தில் எல்லாம் உதவக்கூடிய மாபெரும் ஒரு உபதேசம். என்ன உபதேசம் தெரியுமா? உலவுலா இது தகல்த ஜன்னதக்க, நீ தோப்புக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தை குல்த மாஷா அல்லா, மாஷா அல்லா என்று நீ சொல்லியிருக்க வேண்டாமா? லா குவத்தை இல்லா பில்லா, என் தரணியான அக்கல்ல மினுக்கமாலவ வலதா, உன்னை விட நான் செல்வத்திலையும் சரிப்பா, குழந்தை பாக்கியங்களையும் சரி குறைவானவன் தான் இல்லை என்று நான் சொல்லலை. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களாம் லாக்குவத்தை இல்லா பில்லா, இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லாமல் எனக்கு கிடைக்கல என்று நீ சொல்லியிருக்க வேண்டாமா? ஏன் பெருமை அடிக்கிற என்ற ஒரு உபதேசத்தை அற்புதமாக அந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுவான் இறைவன். அதுதான் நமக்கும் உபதேசம்.